Hello friends, welcome to Lights Up channel. First of all, எல்லாருக்குமே Happy Women's Day. இந்த Women's Dayல இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு தேவையான தூக்கம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு யோசிங்க. ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாகவும் உங்களோட மென்டல் ஹெல்த் நார்மலாக இருக்குன்றதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க பெண்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், மெயினாக விமனுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு சரியான தூக்கம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு யோசிங்க. ஸோ நீங்கள் நைட்டு 11 மணி இல்லை காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நேப் எடுக்க முடியுதா? கம்ப்ளீட்டாக தூக்கத்திலேயே எல்லா வேலையும் செய்கிறீங்களா, இல்லை தூக்கம் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கான ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும், ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சதையோ, இல்லை உங்கள் கெரியர் க்ரோத்துக்கோ, இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலுமே உங்களுக்கு தோன்ற ஏதாவது கற்றுக்க முடியுதா உங்கள் ஃப்ரீ டைமில் அப்படின்றத யோசிங்க. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்களோட ஹேர் கேர், ஸ்கின் கேர், உங்கள் ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு மெடிடேஷனோ இல்லை பூஜையோ பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்குதா? ஸோ இந்த செல்ஃப் கேர் பண்ண டைம் கிடைக்குதா அப்படின்றத யோசிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, நம்மளோட ஃபேமிலி கூட உங்களால் பேச முடியுதா? உங்கள் பசங்கக்கிட்டேயோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ உங்களால் மனசு விட்டு எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணி பேச முடியுதா அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா யாராவது ஒருத்தராவது நீங்கள் ஃப்ரீயாக சொல்ல அதை சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க ஒரு பர்சன் இருக்காங்களா? ஸோ ஃப்ரெண்டாவோ யாராக இருந்தாலும் சரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த கொஷின்ஸ்க்கு எத்தனை மார்க் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு விமன் லைஃப்பில் இருந்தாலே அவங்களோட மென்டல் ஹெல்த் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சஸில். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்ற அவசியமும் இல்லை, நம்ம ஆனால் உருவாக்கிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு விமனுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட அவங்களுக்கு பிடிச்சதை, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ சாப்பிட்றாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது கேர் பண்ணிக்கிறாங்களோ, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த 1 மணி நேரம் கூட இல்லாத ஒரு லைஃப் எதுக்கு? ஸோ அந்த 1 மணி நேரம் கூட இல்லைன்னா நீங்கள் அதை உருவாக்கிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ½ an hourலேருந்து சரி 1 hour, அதுவும் உங்களுக்கு பத்தலை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த டைம்லனா, ஸோ அதை ஒரு 2 hour கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி செய்கிறாங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நான் ஒரு சில டிப்ஸ்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களால் எப்படி பெட்டர் லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக தூங்குறது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், என்ன கேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த கேர் நீங்கள் பண்ணியே ஆகணும். அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிங்க. முக்கியமாக எவ்வளோ வேலை இருந்தாலுமே தண்ணி குடிங்க. ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் நமக்கு மசில் பில்ட் ஆகும், நல்லா பெரிய கை பெரிய பெரிய கால் இருக்கும் அப்படின்றது கிடையாது. உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவுமே ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட், அட்லீஸ்ட் வாக்கிங், அட்லீஸ்ட் ஒரு ஜாகிங், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஹோம் மேக்கர்னால் எப்படி இருந்தாலும் உங்களுக்குலாம் அதிகமாகவே வேலை இருக்கும். ஸோ அதனால் கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிட்டு 10,000 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ், பிளாக்ஸ், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களா, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறீங்களா, உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ இல்லை உங்கள் எங்கள் சிப்ளிங்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் பார்ட்னர்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை அப்டேட்டடாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி எல்லா நியூஸுமே அப்டேட்டடாக நீங்கள் வச்சுருக்கணும். இது உங்கள் நாலேஜையும் உங்கள் கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணி நீங்கள் தைரியமாக எல்லாத்தையும் பேசுறதுக்கான ஒரு வழிவகுக்கும்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் வேணாம் அப்படின்னா, சப்போஸ் சாமி நிறையா கும்பிடுவீங்கன்னா, ஸோ அங்கே பூஜை பண்ணி உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே நம்மளோட கேருக்கு பண்ணோன்னா ரொம்பவே உங்களோட லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒர்க்கிங் உமன் ஆர் ஹோம் மேக்கருக்கு மட்டும்தான் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீனும் இதில் ரொம்பவே முக்கியம். நம்மளும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான் போலாரும் வளமுடன் வாழ்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.